விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாக்களில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, லால் சலாம் படத்தை கில்லி ரீரிலீஸை வச்சே இவங்க முந்திட்டாங்களாம். அதே போல் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்தை இப்போது சச்சின் ரீரிலீஸை வச்சு முந்திட்டோம் அப்படின்னு போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சச்சின் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ரீரிலீஸில் வெற்றியை கொடுக்கல. முதல் ரிலீஸ்லேயே அந்த படம் வெற்றியை கொடுக்கல, அது வேறு விஷயம். இப்போவும் கலைப்புலி தானு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நினச்சி ஏகப்பட்ட திரையரங்கங்கள், வெளிநாடுகள் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் ரிலீஸ் பண்ணார். ஆனால் வெளிநாடுகள்லாம் 2வது நாளே காட்சிகளை கேன்சல் பண்ணாங்க, லோ ஆக்குபென்சி காரணமாக. இப்போ இங்கேயுமே அந்த செல்ஃப் எடுக்காமல் போயிடுச்சு. முதல் 2 நாள் மட்டும் ஃபேன்ஸ் போய் பார்த்தாங்க, அதுக்கப்புறமா தியேட்டர் பக்கம் காற்று வாங்கிட்டுருக்கு. குண்டு மாங்காய் தோப்புக்குள்ளே அந்த பாட்டுக்கு 4 பேர் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இப்போ தியேட்டரே காலியாக கிடக்குது. ஆனால் இவங்க சோசியல் மீடியாக்களில் போஸ்ட் போடுறது, நாங்கள் குட் பேட் அக்லியை முந்திட்டோம், சச்சினை வச்சு லால் சலாமை முந்திட்டோம், கில்லியை வச்சு, அதுவும் ரீரிலீஸ்லேயே நாங்கள்லாம் முந்திட்டோம் அப்படின்னு பெருமையாக பீத்திகிட்ருக்காங்க. இவங்க இப்படி பீத்துறதுனால தான் நாளுக்கு நாள் இவங்களோட மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே போகுது. இன்னும் 2026 சிறப்பான தரமான சம்பவங்களை இனி தான் பார்க்க போகிறாரு விஜய்.